Hi friends, இன்னைக்கு இந்த வீடியோல இந்த climatic changesக்குலாம் ஏத்த மாதிரி ஒரு சூப்பரான நண்டு சூப் எப்படி செய்யலாம்ங்கறத பார்க்க போறோம். அது ஹோட்டல் ஸ்டைல்ல ரொம்பவே சிம்பிளா எப்படி ரெடி பண்ணலாம்ங்கறத பார்க்கலாம். சளி இருமலுக்குலாம் ஒரு சூப்பரான ஹோம் ரெமெடின்னு கூட சொல்லலாம். வாங்க இத எப்படி செய்யலாம்ங்கறத பார்க்கலாம். Hi friends, இன்னைக்கு இந்த வீடியோல நண்டு ரசம் எப்படி செய்யலாம்ங்கறத பார்க்க போறோம். எல்லாம் இந்த கிளைமேட்டிக் சேஞ்சஸ் வந்து அதிகமா இருக்குறதுனால அடிக்கடி பாத்தீங்கன்னா காஃப், கோல்டன் இருக்கு. அந்த மாதிரி டைம்ல வந்து நண்டு ரசம் நல்லா பெப்பர் போட்டு குடிச்சீங்க அப்படினா தொண்டைக்கு நல்ல இதமா இருக்கும். நல்ல ஒரு ரெமெடியா இருக்கும். இப்போ வாங்க இத எப்படி செய்யலாம்ங்கறத பார்க்கலாம். நான் இன்னைக்கு நண்டுல உள்ள அந்த கால் பகுதியை மட்டும் தனியா வந்து எடுத்து வச்சிருக்கேன். இந்த சின்ன சின்ன கால் இந்த மாதிரி இருக்கும் இல்லையா, அதை மட்டும் தனியா வந்துட்டு வாஷ் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். இப்போ அடுத்து வந்துட்டு இத வந்து இந்த உரல்ல சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வந்துட்டு உரல்ல வந்து இடிச்சுக்கோங்க. இந்த மாதிரி இடிச்சு சேர்த்தீங்கன்னா தான் வந்து நண்டுல வந்து அதோட அந்த சாறு வந்து இறங்கும். பாருங்க, இந்த அளவுக்கு வந்துட்டு நல்லா வந்துட்டு நச்சு எடுத்தாச்சு. இப்போ தனியாக அதை வந்து பொருளை மாற்றிக்கலாம். அடுத்து ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு குக்கர் வச்சுக்கோங்க. குக்கர் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா இதில் கொஞ்சமாக வந்து பட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. பட்டர் நல்லா மெல்ட் ஆனதுக்கப்புறமா இதில் ஒரு 5-6 மிளகு சேர்த்துக்கோங்க. கூடவே 4-5 பூண்டு பல்ல வந்து தோலோட நல்லா தட்டி எடுத்துக்கோங்க. இதையும் சேர்த்து நல்லா இதை வந்துட்டு பொரிய விடுங்க. இஞ்சி வந்து சேர்க்கணும் அவசியம் இல்லை, ஏன்னா குழந்தைங்களுக்கு கொடுக்கறதுனால இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டிங்கன்னா கொஞ்சம் காரமாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால நான் வந்து பூண்டு மட்டும் வந்து சேர்த்துருக்கேன். நண்டுக்கு வந்து பூண்டு சேர்த்திங்கன்னாவே அதோட வாயு பிரச்சனைலாம் இல்லாமல் இருக்கும். ஸோ நல்லா அந்த அளவுக்கு பொரிஞ்சதுக்கு அப்புறமா இது கூட வந்துட்டு பொடியாக கட் பண்ண வெங்காயம் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. பார்த்தீங்கன்னா பொடியாக கட் பண்ண தக்காளி அதையும் சேர்த்து இது கூடயே தேவையான அளவு மஞ்சத்தூள் ஒரு 1/4 ஸ்பூன் அளவு, இது கூட கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. நண்டு ரசத்துக்கு தேவையான அளவு உப்பு. இதில் இப்போ நான் ஆல்ரெடி தட்டி எடுத்து வச்சுருக்கேன் நண்டு காலையும் சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணியும் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி ஒரு 2 டம்ளர் போல் தண்ணி சேர்த்துருக்கேன். தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. காலையெல்லாம் போட்டிருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா குடிக்கும் பொழுது நல்ல ஒரு புளிப்பு டேஸ்ட்டோட சூப்பராக இருக்கும். ஹோட்டலில் தான் மோஸ்ட்லி நம்ம நண்டு ரசம்லாம் வந்துட்டு இந்த நான்வெஜ் சாப்பிடும் பொழுது கொடுத்துருப்பாங்க, குடிச்சிருப்போம். வீட்டில் வந்து பெரும்பாலும் நம்ம செஞ்சு சாப்பிட்றதில்ல. ஆனால் இந்த மாதிரி மழை வெயில் மாறி மாறி வர நேரத்தில் வீட்டில் பார்த்தீங்கன்னா அடிக்கடி வந்து எல்லாருமே காஃபு கோல்டுன்னு இருக்கும். எங்கள் வீட்டில் கூட அப்படி தான். ஸோ அதனால தான் குழந்தைங்களுக்கும் கொடுக்கலாம் அப்படின்ட்டு நான் இன்னைக்கு காரம் இல்லாமல் நண்டு ரசம் செஞ்சிட்ருக்கேன். இப்போ நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா இப்போ மூடி போட்டு ஒரு 2 விசில் வந்து இதை வேக வச்சு எடுத்துக்கலாம். 2 விசில் வந்து கரெக்டாக இருக்கும். ஏன்னா ஆல்ரெடி தட்டி போட்டோம், அதோடைய அந்த நண்டு காலில் உள்ள எசன்ஸ் மட்டும் அதில் இறங்குச்சு அப்படின்னா சூப்பராக நம்மளுடைய நண்டு ரசம் ரெடி ஆகிடும். இப்போ 2 விசில் வரட்டும், வெயிட் பண்ணுவோம். பாருங்கள், நண்டு சூப் வந்து நல்லா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம வந்து வடிகட்டி எடுத்துக்கலாம், ஏன்னா இது அப்படியே குடிக்க முடியாது, குடித்தா வந்து வாயில் தட்டுப்படும். இதில் வந்து கொஞ்சமாக வந்துட்டு கொத்தமல்லி தழை தூவிக்கோங்க. குழந்தைங்களுக்கு கொடுக்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு கொத்தமல்லி தலையெல்லாம் ஆட் பண்ண தேவையில்லை. அதுமாரி பெப்பர், ஜீரகம் எதுவும் தேவையில்லை. இப்போ நான் அது வந்து குடிக்கிறதுக்காக எடுத்து வச்சதுனால கொஞ்சமாக கொத்தமல்லி தலை, மிளகுத்தூள், ஜீரகத்தூள் என்னோடய டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ பெரியவங்க குடிக்கும் போது மிளகு ஜீரகத்தூள் வந்துட்டு உங்கள் டேஸ்ட் தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். சால்ட்டு தேவைப்பட அந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், ரொம்பவே சூப்பரான ஹோட்டல் ஸ்டைல் நண்டு ரசம் ரெடி ஆகிடுச்சு. நல்லா காஃபு கொள்ளலாம் இருக்கிற டைமுக்கு நல்லா சுட சுட இந்த நண்டு ரசம் குடிச்சிங்கன்னா தொண்டைக்கு நல்ல இதமாக இருக்கும். நீங்களும் மறக்காமல் இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் குழந்தைங்களுக்கும் செஞ்சு கொடுங்க. கண்டிப்பாக அதோட ரிசல்ட் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் நிறைய சூப்பர் ரெசிபிஸ் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். இப்போ ப்ளேலிஸ்ட் வந்து செக் பண்ணி பாருங்கள். நான் ஐ பட்டன்லேயும் நான் வந்து லிங்க் தரேன். வேறு ஒரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். until then take care, bye.